சாந்தி 14/2/2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். விசேஷமாக சிவ ஜெயந்திக்கான முரளி. ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சர்வோத்தம் சிறந்த சௌபாகியசாலி பிராமண குலத்தின் அலங்காரமாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஸ்வயம் இறைவனே வாழ்த்துக்களை கொடுக்கின்றார். கேள்வி: தந்தை குழந்தைகளுக்கு சிருஷ்டியினுடைய உலகத்தினுடைய செய்தியை சங்கமத்தில்தான் சொல்கின்றார். சத்தியுகத்தில் சொல்வது இல்லை. ஏன்? பதில்: ஏனெனில் சத்தியுகம் என்பதோ ஆதியின் சமயம். அந்த சமயம் முழு சிருஷ்டியின் செய்தியை, அதாவது உலகின் ஆதி மத்திய அந்திமத்தின் ஞானத்தை எப்படி சொல்வது, எதுவரை சொல்வது? இந்த சக்கரம் ரிப்பீட் ஆகவில்லையோ எதுவரை, சக்கரம் ரிப்பீட் ஆகவில்லையோ, மீண்டும் சுற்றவில்லையோ அதுவரை செய்தியை சொல்வதென்பது எப்படி முடியும்? சங்கமத்தில்தான் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தை மூலமாக முழு செய்தியையும் கேட்கின்றீர்கள். உங்களுக்குத்தான் ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது. ஓம் சாந்தி. இன்று திருமூர்த்தி சிவ ஜெயந்தி. எனவே இது பிராமணர்களுக்கான ஜெயந்தி. எனவே இது சங்கம யுக ஜெயந்தி. சிவ தந்தை பூமியில் அவதரித்த பிறகுதான் பிரம்மா மூலமா எப்போ அவர் என்ட்ரானாரோ பிராமணர்களை படைச்சார். அதனால சிவ ஜெயந்தியிலிருந்து பிராமண ஜெயந்தி. எப்போ சிவபாபா பூமிக்கு வந்தாரோ சம்பவாமி சங்கம் யுகே, சங்கம யுகத்தின் ஜெயந்தியாகும். இன்றைய நாள் சுப நாளாகும். அநேகர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு பாபா ஈஸ்வரிய பிறப்பு உரிமையின் வாழ்த்துக்களை கூட கொடுக்க முடியாத. ஏனெனில் எல்லாருமே இறைவனுடைய குழந்தைகள் தான். ஆனால் எல்லாருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்ல முடியாது. ஏனெனில் சிவ தந்தை யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. அந்த சிவ தந்தையிடமிருந்து என்ன கிடைக்கின்றது என்பதும் தெரியாது. அவர்கள் தந்தையின் வாழ்த்துக்களை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? புதிய குழந்தைகள் முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாது. இது ஞானத்தினுடைய நடனம் ஆகும். ஸ்ரீ கிருஷ்ணா நடனம் ஆடியதாக சொல்லப்படுகின்றது அல்லவா? இங்கே குழந்தைகள் ராதை கிருஷ்ணராக ஆகி நடனம் ஆடுகின்றார்கள். ஆனால் இது நடனம் சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லை. அவரோ சத்தியுகத்தில் குழந்தை பருவத்தில் இளவரசன் இளவரசியுடன் நடனம் ஆடுவர். அதாவது ராதே கிருஷ்ணா நடனம் ஆடுவார்கள். குழந்தைகள் தெரிந்திருக்கின்றார்கள், இவர் பாப் தாதா. தாதா அப்படின்னா மூத்த சகோதரர் அப்படின்னு ஒரு அர்த்தம். தாதா
மூத்த சகோதரர் பிரம்மா பாபா அப்படின்னா அப்பா வந்து சிவபாபா. அப்பா பிரம்மா பாபா, நம்ம பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள்னு சொல்கிறோம்ல. அப்பா பிரம்மா பாபா அப்படின்னா தாத்தா வந்து சிவ் பாபா. இங்கே நம்ம பாப் தாதாவை இப்படி எடுத்துக்கிட்டோம். அதாவது பிரம்மா பாபா என்னுடைய இந்த பிராமண வாழ்க்கையின் தந்தை, அலௌகீக தந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவ் பாபா தாத்தா ஆயிடுறார். அந்த ரீதியில் பிராமணர்களுடைய தந்தையாக பிரம்மா பாபா இருக்கார். இது ஒரு ஆச்சரியமான விஷயம். சிவ் பாபா ஆத்மாவிற்கு தந்தையாக இருக்கின்றார். சரீர ரீதியாக பார்க்கும் பொழுது அதே சிவ் பாபா நமக்கு தாத்தாவாக இருக்கின்றார். தாத்தா அப்படின்னா ஆஸ்தி, அப்பாவும் ஆஸ்தி கொடுக்குறாரு. ஆனால் அந்த ஆஸ்தி பிரம்மா பாபா மூலமாக கிடைக்கின்றது. ஆஸ்தி என்பது தாத்தாவுடையது. பிரம்மா பாபா பிராமணர்களின் தந்தை எனில் அவரின் தந்தையாகிய சிவ தந்தை நமக்கு தாத்தா இடுறார். பிராமணர்களாகிய நமக்கு தாத்தா உறவு முறையாகும். அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்கள் எனும் பொழுது ஆஸ்தி என்பது தந்தையுடையதாக இருக்கின்றது. தந்தை சொல்கின்றார், ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தனக்கென்று ஒரு சரீரம் இருக்கின்றது. தங்களுடைய கர்ம இந்திரியங்கள் இருக்கின்றன. என்னை நிராகாரமானவர் என்று சொல்கின்றனர். கண்டிப்பாக எனக்கு சரீரம் வேண்டும். அப்பொழுதே குழந்தைகளுக்கு ராஜ யோகத்தை கற்பிப்பேன். அதாவது மனித நிலையிலிருந்து தேவதையாக, பதீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆகுவதற்கான வழியை சொல்வேன். மேலும் அழுக்கான ஆடையை துவைப்பேன். கண்டிப்பாக சிவ தந்தை மிகப்பெரிய வண்ணனாக, தோபியாக இருக்கின்றார். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்கள் மற்றும் சரீரத்தையும் சேர்த்து துவைத்து எடுத்து விடுகின்றார். ஞானம் மற்றும் யோகத்தின் மூலமாக ஆத்மாக்களாகிய நீங்கள் துவைக்கப்படுகின்றீர்கள். நல்லா போட்டு வெள்ளாவின்னு சொல்லுவாங்களே, அதை வச்சு நல்லா துவைச்சி எடுத்துடுறாரு பாபா. இன்று குழந்தைகள் நீங்கள் வந்துள்ளீர்கள். நாம் சிவ தந்தைக்கு வாழ்த்துக்களை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றோம். சிவ ஜெயந்தி இல்லையா? அதனால் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வதற்காக வந்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். தந்தை பதிலுக்கு சொல்கின்றார், நீங்கள் யாருக்கு வாழ்த்துக்களை கொடுக்கின்றீர்களோ அதே தந்தை கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு வாழ்த்துக்களை, பிறந்த நாள் வாழ்த்துக்களை கொடுக்கின்றார். ஏனெனில் நீங்கள் மிகுந்த சிறப்பு மிக்க சௌபாகியசாலி பிராமண குல அலங்காரமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் எத்தனை சிறப்பானவர்களோ அத்தனை தேவதைகள் கூட சிறப்பானவர்கள் கிடையாது. பிராமணர்கள் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவ தந்தை ஆவார். பிறகு அவர் பிரம்மாவின் உடலில் வருகின்றார். நீங்கள் அவருடைய குழந்தைகள் ஆவீர்கள். மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணர்களாக ஆகின்றீர்கள். பிராமணர்களை தான் உச்சி கொடுமையாக காண்பிக்கப்பட்டு இருக்கின்றது. அதற்கு கீழே பிராமணர்கள் சங்கமயுகம், அதுக்கு கீழே தேவதைகள், அனைவருக்கும் மேலே சிவ தந்தை இருக்கின்றார்.
சிவ் பாபா குழந்தைகளாகிய உங்களை பிராமணியாக மாற்றுகின்றார். ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக. இந்த லக்ஷ்மி நாராயணரை பாருங்கள், எத்தனை கோவில்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன இவர்களுக்காக. பெருமாள் கோவில்னா லக்ஷ்மி நாராயணுடைய இணைந்த சொரூபமாகும். பக்தர்கள் அந்த கோவிலில் போயிட்டு தலை வணங்குகின்றார்கள். ஈவன் சேரன், சோழன், பாண்டியன் போன்ற மன்னர்கள் கூட, துவாபரயுகத்தில் வாழ்ந்த மன்னர்கள், சத்தியுகத்தில் வாழ்ந்த மன்னர்கள், அதாவது லக்ஷ்மி நாராயண் முன்பாக அந்த சிலைக்கு முன்பாக தலை வணங்குகின்றனர். இவர்களும் ஒரு காலத்தில் மனுஷங்களை வாழ்ந்தவங்க தான். யார்? லக்ஷ்மி நாராயண். இதை பாரதவாசிகள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். லக்ஷ்மி நாராயணன் இருவரும் தனித்தனியானவர்கள். இங்கேயோ ஒரு மனிதனுக்கு 2 பேரையும் சேர்த்து வைக்கின்றார்கள். ஒருத்தருக்கே லக்ஷ்மி நாராயணன் பேர். சில ராதா கிருஷ்ணா, ராதா வேற கிருஷ்ணா வேற, ஆனால் ஒரு மனிதனுடைய பெயரே ராதா கிருஷ்ணன், லக்ஷ்மி நாராயணன் அப்படிலாம் பேர் வைக்கிறாங்க. சீதாராம் ஒருத்தர் பேரே. ஒருவருடைய பெயர் லக்ஷ்மி நாராயண் அப்படின்னா விஷ்ணு, 4 கைகளை உடைய விஷ்ணுன்னு அர்த்தம் இல்லை. லக்ஷ்மி நாராயணன், ராதா கிருஷ்ணா என பெயர் வைக்கின்றார்கள். ஆனால் அவங்களுக்கு 4 கையெல்லாம் இல்லை, 2 கை தான் இருக்கு. பெயர் லக்ஷ்மி நாராயண் மற்றும் ராதா கிருஷ்ணா அப்படின்னு வைக்கிறாங்க. அந்த விஷ்ணு என்பது சூக்ஷ்ம அவதனத்தின் லட்சியம் மற்றும் குறிக்கோள் ஆகும். நீங்கள் இந்த சாக்கார உலகத்தில் விஷ்ணுபுரியில் எஜமானனாக ஆகின்றீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் விஷ்ணுபுரியின் எஜமானர்கள். விஷ்ணுவிற்கு 4 புஜங்களை காண்பிக்கின்றார்கள். 2 லக்ஷ்மியினுடையது, 2 நாராயணனுடையது. நாங்கள் விஷ்ணுபுரியின் எஜமானர்களாக ஆகிக்கொண்டே இருக்கின்றோம் என்று சொல்கின்றீர்கள். நல்லது. தந்தையின் மகிமைக்கான பாடலை கேளுங்கள். இத்தனை இனிமையான, எத்தனை அன்பான, கள்ளம் கபடமற்ற சிவ பகவான். கித்னா மீட்டா கித்னா பியாரா சிவ் போலா பகவான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு தான் ஒழிச்சிருக்கு அந்த டைமில். முழு உலகில் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை ஒருவரை தவிர வேறு யாருக்கும் இத்தனை மகிமைகள் கிடையாது. அனைத்து புகழும் இறைவனுக்கே, சிவ தந்தைக்கே. வரிசை கிரமம் என்பது இருக்கத்தான் செய்கின்றது. அனைவரை காட்டிலும் அதிகமான, உயர்ந்த, சிறப்பான மகிமை, உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமபிதா சிவபரமாத்மாவுடையது ஆகும். நீங்கள் அனைவரும் அவருடைய குழந்தைகள் ஆவீர்கள். நாங்கள் ஈஸ்வரனின் குழந்தைகள் என கூறுகின்றீர்கள். ஈஸ்வரனோ ஸ்வர்க்கத்தை படைக்கின்றார். பிறகு நீங்கள் ஏன் நரகத்தில் இருக்கின்றீர்கள்? ஈஸ்வரனின் ஜென்மம் என்பது பாரத நாட்டில் ஏற்படுகின்றது. கிறிஸ்துவர்கள் நாங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என கூறுவார்கள். நாம் பரமபிதாவின் நேரடியான வாரிசு, குழந்தைகள், சிவ பரமாத்மாவின் உண்மையான குழந்தைகள் என்று கூறுகின்றோம். நாம் பரம்பிதா சிவ் பரமாத்மாவின் நேரடி குழந்தைகள் என்பதை பாரதவாசிகள் மறந்துவிட்டார்கள். குழந்தைகளை தன்னுடையவர்களாக ஆக்கி பிறகு ராஜ்ய பாக்கியத்தை அளிப்பதற்காக சிவ தந்தை இந்த பூமியில் அவதாரம் எடுத்துள்ளார்.
ஒரு குழந்தை அப்படின்னா அந்த குழந்தையை உருவாக்குறது மட்டும் இல்லை, அந்த குழந்தைய படிக்க வச்சு வளர்த்து சுயம் தன்னுடைய காலில் நிற்க வச்சு அந்த குழந்தைக்கு தன்னோட சொத்தெல்லாம் கொடுத்து அந்த தந்தை அவ்வளோ வேலை பண்ணுறாங்க. சரிங்களா? வெறும் குழந்தையை உருவாக்குறது மட்டும் தந்தையோட கடமை கிடையாது. அது மாதிரி தான் சிவபாபா நம்மளை முதல்ல படைக்கிறாரு, பாலனை செய்கிறாரு, அவரே டீச்சராக இருந்து பாடம் எடுக்கிறாரு, ஸ்ரீமத் படி குருவாக இருந்து நடக்க வைக்கிறாரு, வரமளிக்கும் வள்ளலாக இருக்கிறாரு. எல்லா சம்பந்தத்திலையும் இருந்து நம்மை தன்னுடைய காலில் சத்தியுகத்தில் நிற்கிற அளவுக்கு தகுதி உடையவர்களாக மாற்றிய பின் பரந்தாமத்திற்கு வானப்பிரஸ்த நிலையை அடைந்த பிறகு ஓய்வெடுப்பதற்காக சென்று விடுகின்றார். இந்த தந்தை இன்று நல்ல முறையில் புரிய வைக்கின்றார். ஏனெனில் புதியவர்கள் கூட அநேகர் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு புரிந்து கொள்வது கடினமாகும். அதனால் புதியவர்களுக்கு தனியாக முரளி, பழைய ஆத்மாக்களுக்கு தனியாக முரளி எடுக்க முடியாது. ஒரே முரளி தான். பழையவங்க இது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா புதுசாக இருக்கிறவங்களுக்காக கொஞ்சம் டெப்த்தில் புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. பழைய பிகேஸுக்கெலாம் இது எல்லா விஷயமும் தெரியும், அதனால் போர் அடிக்கலாம். போர் அடிக்கக்கூடாது, ரிவிஷன் பண்ணுங்கள். ஆனால் புதுசாக இருக்கிறவங்களுக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணி பாபா புரிய வைக்கிறாரு. ஆம், பிறகு கூட புரிந்து கொள்வது கடினமாக இருந்தாலும் கூட பாபா ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. உங்களுக்கு புரியுதோ புரியலையோ முரளி கிளாஸ் கேளுங்க, டெய்லி கேட்டுகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைப்பார். ஏன்னா இது இறைவனுடைய மகா வாக்கியம். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் இடைவிடாமல் முரளி கேளுங்க. ஒரு நாள் கூட முரளியை மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் ஸ்வர்க்கவாசி ஆக முடியும். உங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்னா தாரணை பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் முரளியை டெய்லி கேட்டாலே நான் உங்களை சத்தியுகத்தில் பிரஜையாவது அமுச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சொர்க்கத்தில் சூரிய வம்சி ராஜா ராணி ஆகணும்னா கொஞ்சம் முயற்சியும் செய்ய வேண்டும். அங்கே கூட பணியாளர்கள் இருக்கிறாங்க, வேலைக்காரங்க இருப்பாங்க, பிரஜைகளும் இருப்பாங்க. அதில் கூட பணக்கார பிரஜை, ஏழை பிரஜை, அப்படி விதமாக இருப்பாங்க. நாம் நினைக்கிற மாதிரி ஏழை பிரஜைன்னா ரொம்ப ஏழ்மையிலலாம் இருக்க மாட்டார். திரேதாயுகத்தில் லாஸ்ட்டு ஏழை இருக்கிறார்ல, பணம் இருக்கிற வேலை செய்கிறாரு. அது திரேதாயுகத்தோட எண்டு. அவர் தான் லாஸ்ட்டு 33வது கோடி ஆத்மான்னு வச்சுக்கோங்களேன். அவரோட சொத்து மதிப்பில் இன்றைய முதல் பணக்காரனோட சொத்து இருக்கு. கலியுகத்தில் பணக்காரங்க இருப்பாங்களே, யாரோ இருப்பாங்க, அவங்களோட சொத்தோட கம்பேரிசன் பண்ணி பார்த்தா திரேதாயுகத்தோட ஏழை இருக்காரு, அவரோட சொத்தில் 1000ல் 1 பங்கு தான் இன்றைய முதல் பணக்காரன்ட்ட இருக்குது. அப்போ ஏழைன்னா அவர் எதை ஏழைன்னு சொல்கிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. முழு ராஜதானியும் இங்கே ஸ்தாபனை ஆகிக் கொண்டே இருக்கின்றது. இது வேறு யாருக்குமே தெரியாத அனைவரின் ஆத்மாக்களும் தற்சமயம் தமோ பிரதானமாக இருக்கின்றன. ஞானத்தின் 3வது கண் யாருக்குமே கிடையாது. இப்பொழுது தந்தையின் மகிமையை கேட்கின்றீர்கள். அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார். பகவானை தந்தை என்று சொல்கின்றோம், கடவுளை தாங்க அப்பான்னு சொல்கிறோம். சில பேர் பாபான்னு சொல்லும்போது இது ஏதோ சாய் பாபாவா அப்படின்னு கேட்குறாங்க. இது சிவ பாபா. உண்மையிலே சாய் பாபான்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? சாயினா என்ன அர்த்தம் தெரியுமா? இரவை பகலாக மாற்றக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். உண்மையிலே சிவராத்திரியில் இரவு, பிரம்மாவோட இரவில் தான் சிவன் பூமியில் அவதாரம் எடுக்கிறாரு, ராத்திரியை பகலாக மாற்றுவதற்காக. அதனால சாயின்னு சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இவர் சிவபாபா.
அனைவருடைய தந்தை, எல்லையற்ற சுகத்தை கொடுக்கக்கூடிய தந்தை சிவ தந்தை ஆவார். கேரண்டியாக 21 பிறவிகளுக்கு ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ் எல்லாமே கிடைக்கும். இதை விட வேறு என்ன வேணும்? செல்வம், சம்பத்தி, பொன் விளையும் பூமியில் நீங்கள் சொந்த நிலத்தில், லேண்டில் வீடு கட்டுவீங்க. அது கூட என்ன வீடு? சாதாரண வீடு இல்லை, தங்க மாளிகையும் வைர மாளிகையும் கட்ட போகிறீங்க. அதெல்லாம் கொடுக்குறவர் யார்? சிவ தந்தை ஆவார். எல்லையற்ற சுகம் இருந்தது. லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இந்த மண்ணில் இருந்தது. இந்த லக்ஷ்மி நாராயண் சிறு வயதாக இருக்கும் பொழுது லக்ஷ்மியோட குழந்தை பருவத்தில் அவங்களுக்கு ராதான்னு பேர், நாராயணுடைய குழந்தை பருவத்தில் கிருஷ்ணான்னு பேர். ராதே கிருஷ்ணா தான் சுயம்பரம் நடந்த பிறகு பெயரை மாற்றி அமைக்கின்றார்கள் லக்ஷ்மி நாராயணன் என்று. பிறகு லக்ஷ்மி நாராயண் என்ற பெயர் வைக்கப்படுகின்றது. இந்த பாரதத்தில் 5000 வருடங்களுக்கு முன்பாக தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யத்தை தவிர வேறு எவருடைய ராஜ்யமும் இருக்கவில்லை, வேறு எந்த கண்டமும் இருக்கவில்லை. லக்ஷ்மி நாராயணன் இதற்கு முந்தைய பிறவியில் எப்படிப்பட்ட கர்மா செய்திருக்கின்றார்கள் என்பதை இப்பொழுது பாரதவாசிகளாகிய நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பிர்லாவுக்கு இந்த பிர்லா மந்திர்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்குது, லக்ஷ்மி நாராயணோடைய கோவில் தான், ஒயிட் மார்பிளில் கட்டியிருக்காங்க, நல்லா அருமையாக இருக்கும். ஆனால் அந்த நீனா பெரிய பிர்லாவான்னு கேட்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்தில் டாட்டா, பிர்லா இவங்களாம் பெரிய செல்வந்தர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள். அந்த செல்வந்தராக அந்த பர்த் எடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி பிறவியில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதனால தான் அந்த வீட்டில் பிறந்திருக்காங்க. அடுத்த பிறவியும் செல்வந்தராக இருக்கணும்னா செல்வந்தனாக இருக்கும் பொழுது கொஞ்சம் புண்ணியம் பண்ணணும். எப்படிப்பட்ட கர்மம் செய்திருக்கின்றார்கள் என்பது இப்பொழுது பாரதவாசிகள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது லக்ஷ்மி நாராயண் பிர்லாவே போன பிறவியில் புண்ணியம் பண்ணியிருக்கிறார்னா, லக்ஷ்மி நாராயண் அதனோட முந்தைய பிறவியில் பிரம்மா பாபா மம்மாவாக இருந்தாங்க தானே சங்கம யுகத்தில், அவங்க செஞ்ச புண்ணியத்தின் பலன்தான் லக்ஷ்மி நாராயண் ஆகிறாங்க. எப்படி பிர்லாவுக்கு சொல்கிறாங்களோ முன்னாடி பிறவியில் இவங்க நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் இந்த பிறவியில் இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் பிறந்திருக்கிறாரு பிர்லா அப்படின்னு சொல்கிறாங்க. முந்தைய பிறவியில் தானம் புண்ணியம் செய்திருப்பார் என்று கண்டிப்பாக சொல்கின்றார்கள். சிலரிடம் நிறைய செல்வம் இருக்கின்றது, சிலருக்கு சாப்பிட்றது கூட எதுவுமே கிடைப்பது கிடையாது. ஏனெனில் அப்படிப்பட்ட கர்மா செஞ்சுருக்கிறாங்க, பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. ஐயோ பாவம்னு எல்லாரும் பாவப்படுறாங்க. உங்களுக்கு தெரியுமா அவங்க போன பிறவியில் எவ்வளோ பெரிய செல்வந்தர்களாக இருந்தாங்கன்னு? கடவுளுக்கு தெரியும். ஒரு பெரிய செல்வந்தன் ஏகப்பட்ட தவறு செஞ்சாலும் கடவுளை திட்டுறாங்க, பார்த்துட்டு சும்மா இருக்காரேன்னு. பிளாட்ஃபாரத்தில் இருந்துட்டு அடுத்த வேளை சாப்பாட்டு கூட இல்லாமல் போட்டுக்க ட்ரெஸ் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே, இவங்க தான் போன பிறவியில் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்து மக்களை கொடுமைப்படுத்தினாங்க, கஷ்டம் கொடுத்தாங்க. அந்த மேட்ரு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. அதனால சிவபாபா இருக்கார்ல கடவுள், அவருக்கு முக்காலம் அறிந்தவர், அதனால் அவர் சைலண்ட்டாக இருக்கிறாரு. நம்ம ப்ரெசண்ட்டை மட்டும் பார்த்துட்டு உடனே கடவுள் மேலே எல்லா பழியும் போடலாமா? கடவுளை திட்டுவீங்க இனிமே. ஒருத்தவங்களோட துக்கத்துக்கு காரணம் அவங்க செஞ்ச செயல்தான், கண்டிப்பாக கடவுள் காரணம் இல்லை. ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா அவங்க செஞ்ச முற்பிறவியில் செஞ்ச புண்ணியம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, சரிங்களா? அவங்க அடுத்த பிறவிலையும் சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த பிறவியில் புண்ணியம் செய்யணும். அதே போல் பிளாட்ஃபாரத்தில் இருக்கிறவங்கள சாதாரண ஆளுன்னு நினைக்காதீங்க. போன பிறவியில் அவங்க மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்திருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. ப்ரெசண்ட்டை வச்சு முடிவு பண்ணாதீங்க.
அதை வச்சுட்டு நீங்கள் கடவுளெல்லாம் திட்டலாமா? இன்றைய அவங்களோட நிலைமைக்கு காரணம் ஒரு பிறவியினுடைய மிகப்பெரிய பாவம் தாக்குது. ஆனால் இந்த பிறவியில் அவங்க நல்லது செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அடுத்த பிறவியில், இந்த பிறவிலேயே கூட இந்த கணக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளே அவங்க நல்லது செஞ்சிட்டே இருந்தாங்கன்னா நல்ல இடத்துல பெரிய ஆள் ஆகிடுவாங்க. பிளாட்ஃபாரத்தில் பிறந்து கூட பெரிய ஆள் ஆக முடியும், மனம் இருந்தால். மார்க்கம் கடவுளே காட்டுவார். மன்னிக்கிறதுல கடவுள் வந்து கடல் மாதிரி இருக்கிறாரு. அவங்கவுங்க செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணணும். கர்மா வந்து வச்சு செய்யும், ஆனால் தப்பிக்க முடியாது. அது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. கர்மாவில் அட்டென்ஷன் கண்டிப்பாக வைக்கணும். கர்மம் என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவருடைய மகிமையை நாம் கேட்டோம். கீதையில் கூட இந்த கர்மா வந்து எப்போ அக்கர்மம் ஆகுது, எப்போ விக்கர்மம் ஆகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சத்தியுகம் திரேதாயுகத்தில் நம்ம ஆத்மா உணர்வில் இருந்தோம் இல்லையா, ஜீவன் முக்தின்னு பேர். அப்போ எது செஞ்சாலும் அது வந்து விக்கர்மா கிடையாது, அக்கர்மா. ஏன்னா அது இந்த கர்மாவுக்கு பலன் கிடையாது. இப்போ நம்ம சங்கமத்தில் செஞ்ச கர்மத்தினுடைய பிராப்து கர்மா அங்கே அனுபவிக்கிறோம். ஆனால் துவாபர யுகத்தில் நாம் என்ன பண்ணுறோம், பாடி கான்ஷியஸ்லேருந்து செய்கிறது எல்லாம் விக்கிரமமாக மாறுது. அப்போ நான் நல்லதும் செய்கிறேன், கெட்டதும் செய்கிறேன். அது நல்லது செஞ்சால் அது புண்ணியம், கெட்டது செஞ்சால் பாவம். அந்த பிறவி முடிச்சுட்டு துவாபர யுகத்தில் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் பர்த்துக்கு போகும்போது இந்த பிறவியினுடைய க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ பாவம் எவ்வளோ புண்ணியம், அது நெக்ஸ்ட் பர்த்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக மாறும். அதோட அந்த பிறவியில் செய்கிற பாவம் புண்ணியம் ஆட் ஆகும். பிறப்பும் இறப்பும் ஒரு பனிஷ்மெண்ட்டு தான். வாழ்நாள்லேயும் அந்த பனிஷ்மெண்ட்டை நம்ம அனுபவித்து கணக்கு செட்டில் பண்ணி கூட சில கணக்கு நம்ம செட்டில்மெண்ட் பண்ணாமல் அது கூட இன்னும் கொஞ்சம் ஆடு வேறு பண்ணி வச்சுருக்கோம் ஒவ்வொரு பிறவிலையும். இப்படி சேர்ந்து 63 பிறவியோட பெண்டிங் லிஸ்ட்டு நம்ம கண்ணு முன்னாடி நிற்குது. அதனால தான் மனசு பாரமாக இருக்குது. நாம் இந்த பிறவியில் எந்த வேலையுமே செய்யலையே, யாருக்கும் துக்கமே கொடுக்கலையே, ஏன் நம்ம மேலே இவ்வளோ பழி போடுறாங்க, நம்மளையே நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு பிறவியில் செஞ்சுருக்கிறோம், அந்த பெண்டிங் லிஸ்ட்டு ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுது. ஏற்றுக்கொள்ள வேண்டும், கர்மாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தீர்ப்பதற்காக யோகா செய்யணும், வேறு வழியே இல்லை. சிவ பகவான் ஒருவர் தான். மனிதர்களை பகவான் என்று சொல்ல முடியாத இறைவன் ஒருவரே, காட் இஸ் ஒன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்பொழுது தந்தை எங்கே வந்திருக்கின்றார் என்று புரிய வைக்கப்படுகின்றது. கண் முன்னே மகாபாரத சண்டை நின்று கொண்டு இருக்கின்றது. எனவே இனிமேலும் இனிமையான சிவ தந்தை புரிய வைக்கின்றார். இவரை துக்கத்தில்தான் அனைவரும் நினைவு செய்கின்றனர். துக்கத்தில் உலகமே கடவுளை தாங்க நினைக்குது. நாம் கூட எப்போ அதிகமாக நினைக்கிறோம் யோசிச்சு பாருங்கள். அதிகமான துக்கம் வரும்பொழுது தான். குந்தி தேவி சொன்னாங்களாம், கிருஷ்ணா வந்து கேட்டாராம், நீ வந்து எனக்கு இவ்வளோ சேவை பண்ணுறிய, உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா சொல்லு. குந்தி தேவிக்கு இன்னும் மேரேஜே ஆகலை, கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ குந்தி தேவி கேட்டாங்களாம், அதாவது பாண்டவர்களோட அம்மா, நான் வந்து சாகிற வரைக்கும் ரொம்ப துக்கம் பண்ணோன்னு வரம் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அவரும் வரம் கொடுத்துட்டாரு. இந்த வரமும் சாபமும் கொடுத்துட்டா வாங்க முடியாது போல இருக்கு. அப்புறம் கேட்டாராம், ஏம்மா சாகிற வரைக்கும் துக்கம் பண்ணோன்னு இப்படி யாராவது வரம் கேட்பாங்களா? அப்போ அவங்க சொன்னாங்களாம், பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா எப்போல்லாம் துக்கம் வருதோ அப்போ தான் நான் கடவுளை நினைக்கிறேன். இப்போ சாகிற வரைக்கும் நான் கடவுளோட நினைவில் இருக்கணும்னா எனக்கு சாகிற வரைக்கும் துக்கம் இருந்தால் தான் என்னால் நினைக்க முடியும். அதனால தான் அந்த வரத்தை கேட்டேன். கடைசி வரைக்கும் அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. குந்தி தேவியோட வாழ்க்கை அப்படி தான், அதுலேருந்து ஆரம்பிச்சிது. கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பாங்க, கடவுளை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. சிவ தந்தை, இது வந்து கதை, உண்மையும் அதுதான். சிவ பாபா கடவுள் தானே. துக்கத்தில் தாங்க எல்லாரும் அவரை நினைக்கிறாங்க. உண்மையா இல்லையா சொல்லுங்கள்? பக்தி இப்போ அதிகமாகிருக்குல்ல, ஏன் துக்கம் அதிகமாகிருக்கு? சுகத்தில் யாராவது ஒருத்தவங்க நினச்சாங்களா? பாபா எத்தனை முறை முரளியில் சொல்கிறாரு, சத்தியுகத்தில் ஒரு நாள் என்னை கூப்பிட்டீங்களா,
ஒரு செகண்டாவது என்னை கூப்பிட்டீங்களா நினச்சிருப்பீங்களா? ஏன்னா அவர் நம்மளுக்கு தேவையில்லையே. மனுஷனோட இயல்பு என்னது? துக்கத்தில் தான் கடவுளை நினைப்பாங்க. ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ்ஸு எல்லாமே இருக்குது. எல்லா செல்வ செழிப்பு இருக்குது. நல்ல உறவினர்கள் இருக்கிறாங்க. எதுக்கு கடவுள் நம்மளுக்கு? கஷ்டம் வந்தால் தானே கடவுள் ஞாபகம் வரும். அப்போ சத்தியுகம் திரேதாயுகத்தில் நாம் நினைக்கவே இல்லையே. சொர்க்கத்தில் துக்கம் என்பது இல்லாமல் இருந்தது. அதனால் ஏன் கடவுளை நினைக்கிறோம்? அங்கே கோவில்லாம் கிடையாதுங்க. கோவில், சர்ச்சு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே தர்மம், ஆதி சனாத்தன் தேவி தேவதா தர்மம். அவங்க யாரும் கடவுளை நினைக்க மாட்டாங்க. ஸ்வயம் எப்படி இருப்பாங்க? ஈக்குவல் டு காட் மாதிரி இருப்பாங்க. அங்கே தந்தையிடமிருந்து பெற்ற ஆஸ்தி பிராப்த கர்மா. துவாபரயுகத்திலேருந்து வர்றது சஞ்சித கர்மா. இது பிராப்த துவாபர யுகத்திலேருந்து வர்றதுன்னா அந்த பாவம் புண்ணியம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குல்ல, அது சஞ்சித கர்மா. இந்த சங்கம யுகத்தில் நம்மை ஆத்மா என்று உணர்ந்து சிவ தந்தையின் நினைவில் நம்ம செய்கிறதுக்கு பேர் சுகர்மா. இந்த சுகர்மத்தினால பிராப்த கர்மா வருது. இந்த பிராப்தம் 2 யுகம் அனுபவம் செய்கிறோம். 5000 வருடங்களுக்கு முன்பு எப்பொழுது சிவ தந்தை வந்திருந்தாரோ அப்பொழுது பாரதத்தை ஸ்வர்க்கமாக ஆக்கினார். இப்பொழுது நரகமாக இருக்கின்றது. ஸ்வர்க்கம் ஆக்குவதற்காக சிவ தந்தை வந்திருக்கின்றார். உலகத்திற்கோ இது தெரியக்கூட இல்லை. நாங்கள் எல்லோரும் குருடர்கள். குருடர்களுக்கு ஊன்றுகோலான பிரபுவே வாருங்கள், நயன ஹீனுக்கோ ராகு திக்காவோ பிரபு அப்படின்லாம் பாடுறாங்க. வந்து எங்களோட கண்களை திறந்து விடுங்கள். 3வது கண்ணு தாங்க. 2 கண்ணு இருக்குது, ஆனால் நாங்கள் குருடங்களாக இருக்கிறோம் அப்படின்லாம் பாட்டு பாடுறாங்க. குழந்தைகளாகி உங்களுக்கு ஞானம் வேணும். 3வது கண் ஞானக்கண் கிடைத்திருக்கின்றது. ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீரம் அல்ல. நாம் எங்கே இருந்தோம்? அந்த ஞானம் இப்போ புரியுது. ஆத்மான்ற சுய நினைவு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டோட ஞாபகம் வருது. தந்தையும் கூடவே நினைவிலையும் வருது. ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, பெட்டில் அட்மிட் ஆகியிருக்காங்க. உடம்புல எந்த குறையும் இல்லை, தலையில் தான் அடிபட்டுச்சு. அப்புறம் பார்த்தான்னா சுய நினைவு இல்லை. அவங்க யார் என்ன ஞாபகமே இல்லை. அப்புறம் அவங்க விசிட்டிங் கார்டை பற்றி அவங்க ஃபோன் பண்ணி அப்பா அம்மா வர வச்சிட்டாங்க. அவர் மலங்க முடிக்கிறார் அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு. அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி கூட ஞாபகம் இல்லை. நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், சுய நினைவு இல்லாதனால அப்பா அம்மா ஞாபகம் இல்லை. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் இது யார் வீடுன்னு கேட்குறாரு. வீடு ஞாபகம் இல்லை, பேரண்ட்ஸ் ஞாபகம் இல்லை, ஏன்னா சுய ஞாபகம் இல்லை. அதே மாதிரி தான் நம்ம நிலமை. நம்ம பரந்தாம் நிவாசிகள் தான். பூலோகத்தை நடிக்க ஆரம்பித்தா சுய நினைவு இல்லாமல் கிடக்குறோம். பாபா வந்து சொல்கிறாரு, நான் தான்ப்பா உன்னோட அப்பான்னு சொல்கிறாரு. நம்ம நிறைய பேர் மலங்க முழிக்கிறாங்க. இவர் எப்படி நான் அப்பாவாக ஏற்றுக்கிறேன்னு வேறு அவர்கிட்டே கேள்வி வேற கேட்குறாங்க. ஏன்னா சுய நினைவு இல்லை. அதனால் அவர் மன்னிச்சிடுறாரு. இரக்கம்தான் வருது. ஐயோ பாவம், இன்னும் கூட சுய நினைவு வராமல் 20 வருஷம் 30 வருஷம் பிகேஸில் பேர் இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது இன்னும் அதிகமாக இரக்கம் வருது. அந்த ஆத்மா உணர்வே வரமாட்டேங்குது. எப்போ இவங்க வந்து பாபான்னு நினைக்கிறது, எப்போ வீட்டுக்கு போகிறது? ஆத்மாக்களாகிய நீங்களும் சிவ் பாபா மற்றும் பிரம்மா பாபா எல்லாம் ஒன்றா வசித்தவங்க. ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். நம்ம எல்லாம் ஒரே நாட்டில், அதாவது பரந்தாமத்தில் ஒன்றாக ஒரே வீட்டில் வசித்தவங்க தான். இவருடைய ஆத்மாவை பிரம்மா பாபா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரின் தந்தையாகிய நான் அங்கே சாந்தி தாமத்தில் இருக்கின்றேன். நீங்கள் மறு ஜென்மத்திற்கான பங்கை ஏற்று நடிக்கின்றீர்கள். நான் நடிப்பதில்லை. நம்ம வர்றதே என்னது, கிளைமேக்ஸில் தான் வர்றதே. எங்கே ஃபுல்லாக நம்ம கூட இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்மளை மாதிரியே பத்தித்தமாயிருப்பார். அப்புறம் நம்மளை மாற்றுறதுக்கு யாராவது வேணும்ல. அதனால் அவர் ரிசர்வ்டாக இருக்கார், தனியாக சீட்டு பரந்தாமத்திலே இருக்கார். இது சங்கமயத்தில் மட்டும் இறங்கி வராரு, நம்மளை ரெடி பண்ணி வீட்டை, அதாவது இந்த உலகத்தை வைண்டப் பண்ணிவிட்டு
பொன்னுலக பாரதத்தை படைச்சிட்டு ஸ்வர்க்கத்தை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணிட்டு கூண்டோட கைலாசம்தான் உத்தர் கைலாஷ். அதுக்காக தான் இறைவன் பூமியில் அவதரித்து விட்டார். 90 வருஷம் ஆகுதுங்க. இது 90வது சிவராத்திரி, சிவ ஜெயந்தி ஆகும். நீங்கள் உலகத்திற்கு எஜமானனாக ஆகின்றீர்கள். அந்த நான் படைத்த உலகத்தில் நீங்கள் தாங்க எஜமானனாக இருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாரு. ஆனால் நான் ஆகுவது கிடையாது. உங்களுக்கு 84 பிறவிகளை எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய ஜென்மங்களை பற்றி தெரிந்திருக்கவில்லை என உங்களுக்கு புரிய வைத்திருந்தேன். 84 லட்ச ஜென்மங்கள் என்று சொல்கின்றார்கள். இது ஒரு பொய்யான விஷயங்கள்தான். நான் ஞான கடல் ஆவேன். பதித பாவனனாக இருக்கின்றேன். எப்பொழுது எல்லோரும் பதிதமாக ஆகின்றார்களோ அப்பொழுது நான் வருகின்றேன். அப்பொழுதுதான் நான் வந்து சிருஷ்டியினுடைய முதல் இடை கடையின் இரகசியத்தை புரிய வைத்து உங்களை நான் திரிகால தர்ஷியாக முக்காலம் உணர்ந்தவர்களாக மாற்றுகின்றேன். முதலில் மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்று அநேகர் கேட்கின்றார்கள். பகவான் சிருஷ்டியை எப்படி படைத்தார்? ஒரு சாஸ்திரத்தில் கூட காட்டப்பட்டுள்ளது. அதாவது பிரளயம் ஏற்பட்டு பிறகு அரச மரத்தினுடைய இலையில குழந்தை ஸ்ரீ கிருஷ்ணா வந்தார். அது ஆலமரமா அரச மரமா ஒரே குழப்பம். சில இடத்துல ஆலமரம் இலை மாதிரி இருக்கும், சிலது அரச மரம். இப்போ விஷயம் என்னன்னா, இந்த கல்கி அவதாரம் எடுத்து தண்ணி மூழ்கிடுதில்ல, ஃபுல்லாக அப்படி தான் காமிச்சிருக்காங்க சாஸ்திரத்தில். ஒரு இலை, அது எந்த மரத்து இலையாக இருந்தாலும் ஓகே தான், ஆலமரமோ அரச மரமோ. ஒரு குழந்தை அந்த இலையில மிதந்துட்டு எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கும்? எவ்வளோ நாளைக்கு உயிரோடு இருக்கும்? ஒரே ஒரு குழந்தை. இது உண்மையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த இலை ஷேப்பில் பாரத நாடு இருக்கும். கிருஷ்ணா அவங்க அங்கே வந்து அவதாரம் எடுப்பார். ஆனால் கிருஷ்ணரை பார்த்துக்கிறதுக்கு அங்கே பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அங்கே ஒரு சின்ன குட்டி சமுதாயம் இருக்கும். அந்த தேவதைகள் இருப்பது வெளி உலகத்துக்கு தெரியாது. கிருஷ்ணா வளர்ந்து நாராயண் ஆகும் பொழுது தான் வெளி உலகத்தில் ஒரு பத்தித்த மனுஷங்க கூட இருக்க மாட்டாங்க. டோட்டல் வைண்டப் நடக்கும். அது வரைக்கும் கிருஷ்ணர் வளர்றது இதே நாட்டில் இருக்கிற பத்தித்தமான கலியுக மனுஷங்களுக்கு தெரியாது. ஒரே நேரத்தில் ரெண்டுமே இருப்பாங்க. எப்போ அவர் அரியாசனத்தில் உட்கார்றாரோ அப்போ தான் டோட்டல் வைண்டப் நடக்கும். தந்தை சொல்கின்றார், அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உண்மையிலே இலையில எப்படிங்க குழந்தை வளர முடியும்? ஒரே ஒரு இலையில எல்லைக்கு அப்பாற்பட்ட ட்ராமா. பகல் வந்து சத்தியுகம் திரேதாயுகம், இரவு என்பது துவாபர யுகம் கலியுகம். பிரம்மாவுக்கு ஒரு நாள் என்பது ஒரு கல்பா. அதில் பகல் தான் 2 யுகம், இரவுக்கு 2 யுகம். மொத்தமாக ஒரு நாள், ஒரு சைக்கிள் வந்து பிரம்மாவுக்கு ஒரு நாள், ஒரு கல்பா பிரம்மாவுக்கு ஒரு நாள். அப்படி தான் சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறாங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு சிவ தந்தை வந்து வாழ்த்துக்கள் கொடுக்கின்றார். எதுக்கு? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நாம் அவருக்கு சொல்லணுமா, அவர் நம்மளுக்கு சொல்லணுமா? அவர் வந்து நம்மளுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாரு, ஹாப்பி பர்த்டே. நம்ம சொல்கிறோம் ஹாப்பி பர்த்டே சிவாபா. ஏன்னா இன்றைய நாள் சிவனோட பர்த்டே தானே, பிறந்த நாள். தந்தை சொல்கின்றார், தத்தத்வம். நீங்களும் நானும் ஒரே நாளில் பிறந்திருக்கோம் பார்த்தீங்களா? நீங்கள் வந்து இங்கே கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி, பிகே ஆகிறதுக்கு முன்னாடி 100% துர்பாகியசாலியாக இருந்தீங்க. குரு பார்வை பட்டுச்சா 100% சௌபாகியசாலியாக மாறிவிட்டீர்கள். நீங்கள் பாரதவாசிகள் தான் சௌபாகியசாலியாக இருந்தீர்கள். ஆனால் உங்களுக்கு தெரியாத தந்தை வந்து தான் அனைத்தையும் சொல்கின்றார். நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றி அறிந்திருக்கவில்லை. நான் வந்து சொல்கின்றேன், நீங்கள் 84 பிறவிகளை எடுத்திருக்கின்றீர்கள். தந்தை சங்கம யுகத்தில் உங்களுக்கு முழு சிருஷ்டியினுடைய செய்தியை சொல்கின்றார்.
சத்தியுகத்தில் சொல்வேனா என்ன, எந்த சமயத்தில் ட்ராமா முடிவடைகின்றதோ அப்போ தான் ட்ராமாவுடைய முதல் இடை கடை சொன்னால் உங்களுக்கு புரியும். ட்ராமா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கதை சொல்லிட்டா ஏதாவது புரியுமா? கதை சொல்லியிருந்தால் ஒழுங்காக நடிச்சிருப்போமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பாபாவுக்கு தெரியும், சினிமாக்காரங்க ட்ராமாவில் நடிக்கிறவங்களுக்கெல்லாம் முதலே கதை சொல்லிடுறாங்க, அவங்க நடிக்கிறாங்க. நம்மளுக்கு ஏன் முதல்ல சொல்லலைன்னா அந்த ஒரு பிறவியோட முடியுதா? நம்ம வேஷத்தை மாற்றி அடுத்த பிறவிக்கு போகிறோம். இதை முதல்ல தெரிஞ்சால் மூடவுட்டே ஆகிடுமே, எங்கே மற்ற கதை கேட்போம். அதனால் கடைசியில் கதை சொல்கிறாரு. எந்த சமயத்தில் சிருஷ்டியின் ஆதி மத்திய அந்தம் எதுவுமே ஏற்படவில்லையோ அப்போ இந்த சிருஷ்டியை பற்றிய ரகசியத்தை நான் அப்படிங்க சொல்கிறத, நான் வருவது அந்திமத்தில் முடிவில் கல்பத்தினுடைய சங்கம யுகத்தில் வருகின்றேன் அப்படி தான் சாஸ்திரத்தில் கூட எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதில் என்ன எழுதிட்டாங்க, எதாகி தர்மசிய கிளானி, எப்பெல்லாம் தர்மத்திற்கு இழிவு ஏற்படுதோ அப்படின்னா கல்பத்தில் இறுதியில் தான் இழிவு ஏற்பட்டுடுச்சு. ஓகே, இப்போ தான் அந்த டைமு. சம்பவாமி யுகே யுகன்னு எழுதிட்டாங்களே, அது என்ன, இதனுடைய அர்த்தம் என்னன்னா ஒவ்வொரு யுகத்திலையும் கடவுள் அவதாரம் எடுக்கிறாரு. அப்போ 4 யுகத்துக்கு எத்தனை அவதாரம் எடுக்கணும்? 4 அவதாரம். சங்கமயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்களேன், அப்போ 5 தானே எடுக்கணும். ஏன் இவர் ஏகப்பட்டது காமிச்சிருக்காங்க பக்தி மார்க்கத்தில். ஒவ்வொரு யுகத்திலும் அவதரிக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிருஷ்ண பகவானு வாச்ச அப்படின்னு கீதையில் எழுதிட்டாங்க. அனைத்து தர்மங்களை சார்ந்தவர்களும் ஸ்ரீ கிருஷ்ணரை பகவானாக ஏற்றுக்கொள்வார்களா என்ன? பகவான் என்பவரோ நிராகாரமானவர், காட் இஸ் லைட். அல்லாஹ் 100 ஜஹாங்கே 100 அப்படின்னு சொல்கிறோம். உலகத்திற்கே ஒளியானவர் இறைவன். இது மற்றவங்க எல்லாரும் ஏற்றுப்பாங்க, மற்ற ரிலீஜனில். அல்லாஹ் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும், ஏற்றுப்பாங்க. ஈஸ்வர அல்லா தேரே நாம்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா காட் இஸ் லைட்டு, அதையும் ஏற்றுக்கிறாங்க. ஜீசஸ் கிரைஸ்டே சன் ஆஃப் காடுன்னு தான் சொல்லியிருக்காரு. தன்னை ஒரு கடவுளாக நினைக்கல, தெய்வ மைந்தன்னு சொல்லியிருக்காரு, ராஜகுமாரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? காடு ஒளியானவர்னா எல்லாரும் ஏற்றுப்பாங்க. கிருஷ்ணாவுக்கு உருவம் இருக்கேங்க, கொஞ்சம் யோசிங்களேன். அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை காட் சிவா தான். தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். பரமாத்மாவை சர்வவியாபி என்று சொல்லும் பொழுது அனைவரும் தந்தை, அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருக்கின்றார் என்று ஆகிவிடுகின்றது. தந்தைக்கு ஒரு பொழுதும் ஆஸ்தி கிடைக்கின்றதா என்ன? ஆஸ்தி என்பது குழந்தைகளுக்கு கிடைக்கின்றது. ஆத்மாக்களாகிய நீங்கள் எல்லோரும் பாபாவுடைய குழந்தைகள்தான். கண்டிப்பாக தந்தையின் ஆஸ்தி கிடைத்திருக்க வேண்டும். எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தியின் மூலமாக நீங்கள் திருப்தி அடைவது கிடையாது. எனவே உங்களுடைய கருணை மூலமாக வலிமையான சுகம் கிடைத்திருந்தது என அழைக்கின்றீர்கள். அளவிட முடியாத சுகம் கிடைக்கத அப்படின்னு கடவுளை தான் கூப்பிட்டீங்க. பிறகு ராவண ராஜ்யத்தின் மூலம் இப்பொழுது துக்கம் அதிகமாக இருப்பதால் மீண்டும் இறைவனை அழைக்க ஆரம்பித்துள்ளீர்கள். அனைத்து ஆத்மாக்களும் அழைக்கின்றார்கள். ஏனெனில் அனைவருக்குமே துக்கம் இருக்கின்றது. ஏழைங்களும் கூப்பிட்றாங்க கடவுளை, பணக்காரங்க தாங்க அதிகமாக கூப்பிடுறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஏழைங்க தான் நிறைய கடவுளை நினைக்கிறாங்க அப்படி கிடையாது. பணக்காரங்க நினைக்காத நாளே இல்லை, ஆனால் வெளியில் தெரியாது. ரொம்ப துக்கத்தில் அவங்க தான் இருக்காங்க. தந்தையே எங்களுக்கு சுகத்தை கொடுங்கள்னு கூப்பிடுறாங்க மனசால. இப்பொழுது இந்த ஞானத்தின் மூலம் சொர்க்கத்தின் எஜமானர்களாக நீங்கள் ஆகின்றீர்கள். உங்களுக்கு சத்கதி ஏற்படுகின்றது. எனவே அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரு தந்தை என்று புகழ் பாடப்படுகின்றது. இப்பொழுது அனைவரும் துர்கதியில் துன்பமான நிலையில் இருக்கின்றார்கள். பிறகு அனைவருக்குமே சத்கதி ஏற்படும். இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இந்த பூமியில் இருந்தது. இப்பொழுது நீங்கள் ஸ்வர்க்கத்தில்
லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது நீங்கள் சொர்க்கத்தில் இருந்தீங்க. மற்ற அனைவரும் முக்தி தாமத்தில் இருந்தார்கள். இப்பொழுது நாம் தந்தை மூலமாக ராஜயோகத்தை கற்பிக்கின்றோம் என்று சிவ தந்தை சொல்கின்றார். கல்பத்தின் சங்கம யுகத்தில்தான் நான் உங்களுக்கு பாடத்தை கற்பித்து மனித நிலையிலிருந்து தேவதையாக மாற்றுகின்றேன். இந்த ராஜயோகம் மூலமாக மனிதனை தேவதையாக இறைவனை மாற்றுகின்றார். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு சிவராத்திரி எப்பொழுது ஏற்படுகின்றது என்ற அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கின்றேன். இதை நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது? சிவ தந்தை எப்பொழுது வந்தார்? எதுவுமே தெரியாத. அப்படியெனில் நாமளாம் யார்? நான் யாருன்னு தெரியாத, அப்பா யாருன்னு தெரியாது, வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது. சரி, இந்த கடவுளே கடவுளேன்னு கூப்பிட்றோமே, அவர் யார்? அவர் எப்போ வந்தார்? அவர் என்ன பண்ணார்? எதுவுமே தெரியாது. தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ கல் புத்தியா? அப்படி என்றால் கல் புத்தி தானே. இப்பொழுது நீங்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல நான் யார். என்னுடைய தந்தை சிவ பரமாத்மா. நான் பரந்தாம நிவாசி. இங்கே நடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ சிருஷ்டியோட ரகசியம் தெரியும். ஃபுல் நாலேஜ் கொடுத்துட்டார்ல. இப்போ நம்ம கல் புத்தி கிடையாது, நம்ம தங்க புத்தியுடையவர்கள் ஆவோம். பாரதமே தங்க புத்தியாக சங்கம யுகத்தில் இருந்தது. லக்ஷ்மி நாராயணரை பகவான் பகவதி என்று சொல்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த ஆஸ்தியை கொடுத்தது யார்? பகவான் மீண்டும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். உங்களை மீண்டும் பகவான் பகவதியாக ஆக்கி கொண்டுதான் இருக்கின்றேன். இது உங்களுடைய அநேக பிறவிகளுடைய கடைசி பிறவி என்று சிவ தந்தை சொல்கின்றார். விநாசம் கண் முன்பாக இருக்கின்றது. இதைத்தான் ருத்ர கியான யஜ்யம் என்று சொல்கின்றோம். அங்கே அந்த உலகத்தில் அனைத்தும் யஜ்யத்திற்கான ஸ்தூல பொருட்களே இருக்கும். இங்கே ஞானத்தினுடைய விஷயம் ஆகும். இங்கே தந்தை வந்து மனிதர்களை தேவதையாக ஆக்குகின்றார். நீங்கள் சிவ பாபாவின் வருகைக்கு வாழ்த்துக்களை கூறுகின்றீர்கள். சிவ தந்தை அதற்கு பதிலாக சொல்கின்றார், நான் என்ன தனியாகவா வருகின்றேன்? எனக்கும் கூட சரீரம் வேண்டும் அல்லவா? சரீரம் இருந்தால் தானே பேச முடியும். கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு உடல் தேவைப்படுது. பிரம்மா உடலில் வர வேண்டியதாக இருக்கின்றது. முதலில் சூக்ஷ்ம வதனத்தை படைக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் முதல்ல சூக்ஷ்ம உலகம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் பிரம்மா பாபா உடம்புல பிரவேசம் செய்கின்றார். இவரோ பதீத்தமாக இருந்தார். ஸ்ரீபாபா வரும்போது 84 பிறவிகளை எடுத்து பதீத்தமாக ஆகியிருந்தார். அனைவரையும் அழைத்து இருந்தீர்கள். இப்பொழுது சிவ தந்தை சொல்கின்றார், நான் மீண்டும் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். தந்தைதான் பாரதத்திற்கு ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கின்றார். ஸ்வர்க்கத்தை படைக்கக்கூடிய தந்தை கண்டிப்பாக ஸ்வர்க்கத்தின் பரிசை தானே தருவார். இப்பொழுது நீங்கள் ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகிக் கொண்டே இருக்கின்றீர்கள். இது பாடசாலை ஆகும். மனிதர்களை தேவதையாக மாற்றக்கூடிய பாடசாலை. இறைவனை வந்து பாடம் எடுக்கிறாரு டீச்சராக இருந்து. அதனால் இது வந்து நம்ம எல்லாரும் காட்லி ஸ்டூடெண்ட்ஸ், இறை மாணவர்கள். இந்த இறை கல்வியை படிக்கிறதுனால தான் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்னு சொல்கிறாங்கள, வைகுண்ட பதவி கிடைக்குது. இது பாடசாலையாகும். இதில் நல்லா படித்தோம் அப்படின்னா படிக்கக்கூடிய மனிதர்கள் எதிர்காலத்தில் 21 பிறவிகளுக்காக தேவதைகளாக ஆகப் போகின்றார்கள். நீங்கள் ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகிக்கொண்டே இருக்கின்றீர்கள். 21 பிறவிகளுக்காக நீங்கள் சுகத்தை பெறுகின்றீர்கள். அங்கே திடீர் மரணம் என்பது ஏற்படாத. எப்பொழுது சரீரத்தின் ஆயுள் முடிவடைந்து விடுகின்றதோ அப்பொழுது சாட்சாத்காரம் ஏற்படும். ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுப்பீர்கள். பாம்பின் உதாரணம் சட்டை உரிப்பதாக கூட இருக்கின்றது அல்லவா?
குழந்தைகளாகிய நீங்கள் தந்தைக்கு வாழ்த்துக்களை கொடுக்கின்றீர்கள். தந்தை பிறகு உங்களுக்கு வாழ்த்துக்களை கொடுக்கின்றார். நீங்கள் இப்பொழுது துர்பாகியசாலி நிலையிலிருந்து சௌபாகியசாலியாக ஆகிக் கொண்டே இருக்கின்றீர்கள். பதீத மனித நிலையிலிருந்து பாவன தேவதையாக ஆகின்றீர்கள். சக்கரம் சுற்றுகின்றது அல்லவா? குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் இதை புரிய வைக்க வேண்டும். பிறகு இது மறைந்துவிடும். சத்தியுகத்தில் ஞானத்திற்கான அவசியம் இருக்காது. ஒன்சு தேவதையாயிட்டோம்னா ஞானத்தை மறந்து விடுவோம். இப்பொழுது நீங்கள் துர்கதியில் இருக்கின்றீர்கள். அதனால தான் இந்த ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைக்கின்றது. தந்தை தான் வந்து ஸ்வர்க்கத்தை படைக்கின்றார். அனைவரின் சத்துகுரு ஒருவர் மட்டுமே. மற்றபடி பக்தி மார்க்கத்தின் கர்ம காண்டத்தின் சடங்குகள் யாகங்கள் பற்றிய வேதத்தின் ஒரு பகுதி மூலம் எவருக்கும் சத்கதி கிடைக்காத. சடங்கு யாகம் அதெல்லாம் பண்ணுறதுனால, சாஸ்திரம் படிக்கிறதுனால, தீர்த்த யாத்திரை செய்வதனால என்ன கிடையாது? சத்கதி கிடையாது. அனைவரும் ஏணிப்படியில் இறங்கித்தான் ஆக வேண்டும். பாரதம் சத்தோ பிரதானமாக இருந்தது. பிறகு 84 பிறவிகளை எடுக்க நேரிட்டது. பிறகு இப்பொழுது நீங்கள் ஏற வேண்டும். நம்முடைய வீடான முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். இப்பொழுது நாடகம் முடிவடைகின்றது. இந்த பழைய உலகம் முடிவடைந்துவிடும். பாரதத்தை அழிவற்ற கண்டம் என சொல்லப்படுகின்றது. தந்தையின் பிறப்பிடம் பாரத நாடு, பிறந்த பூமியாகும். எனவே இதற்கு ஒரு பொழுதும் அழிவு கிடையாது. இறைவனோட பர்த் பிளேஸ். கடவுள் அவிநாஷி, அழிவற்றவர். அவர் கொடுத்த ஞானம் அழியாது. அவரோட பிறந்த பூமி பாரத நாட்டிற்கு அழிவு கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் தான் வேஷத்தை மாத்திரமே, அது பழகிடுச்சு. 84 வேஷம் மாற்றிருக்கோம். நெக்ஸ்ட் நேராக பரந்தாமம் தான். வீட்டுக்கு போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்து ராஜ்யம் செய்வீர்கள். பாவனம் மற்றும் பதீதம் என்பது பாரதத்தில்தான் ஏற்படுகின்றது. 84 பிறவிகளை எடுத்து பதீதமாக ஆகிவிட்டீர்கள். யோகி நிலையிலிருந்து போகியா ஆகின்றீர்கள். அதாவது ஜீவன் முக்த ஸ்டேஜில் இருந்தீங்க, இப்போ ஜீவன் பந்தனத்தில் மாட்டிக்கிட்டீங்க. இது ஒரு சாதாரண நரகம் இல்லைங்க, கொடூரமான நரகம். அங்கே தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. மகான் துக்கமான சமயம் நடந்துட்டுருக்கு. இப்பொழுதும் இதுவே பெரிய துக்கமாக இருக்குது. இன்னும் நம்மளுக்கு விநாசமே ஸ்டார்ட் ஆகலை. இப்போவே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்னும் விநாசம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு மேட்டர். மிகப்பெரிய துக்கம் ஃபேஸ் பண்ணணும். மழை போல் துக்கம் வரப்போகுது. அது இரத்த கலரி விளையாட்டு மாதிரி இருக்கும். தேவையற்ற மரணங்கள், மரண ஓலம், அதெல்லாம் இங்கே உட்கார்ந்த இடத்துலேருந்தே ஏவுகணை மூலமாக நியூக்ளியர் பாம்பு போட போகிறாங்க பாருங்கள். நீங்கள் என்ன குற்றம் செய்தீர்கள்? காரணமின்றி அனைவருக்கும் விநாசம் ஏற்பட்டுவிடும். விநாசத்தின் சாட்சாத்காரம் என்பதை குழந்தைகள் செய்துள்ளார்கள். இப்பொழுது நீங்கள் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை தெரிந்து கொண்டீர்கள். உங்களிடம் ஞானத்தின் வாள் என்பது உள்ளது. இது ஞான ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பிரம்மாவின் முக வம்சாவளி பிராமணர்கள் ஆவீர்கள். பிரஜா பிதா கூட தந்தையாக இருக்கின்றார். கல்பத்திற்கு முன்பு கூட இவர் பிரம்மா வாய் மூலமாகத்தான் நாம் படைக்கப்பட்டு இருந்தோம். தந்தை சொல்கின்றார், நான் கல்பமாக வருகின்றேன். கல்பமாக வந்து பிரம்மா பாபா உடம்புல பிரவேசம் செய்கின்றேன். அதுக்கப்புறம் உங்களை முக்கு வம்சாவளி பிராமணர்களாக மாற்றுகின்றேன். பிரம்மா மூலமாக ஸ்வர்க்கத்தின் வாசலை திறக்கின்றேன். ஸ்வர்க்கத்திற்கு எதிர்காலத்தில் தான் செல்வீர்கள். நெக்ஸ்ட் பர்த் வேற வேஷத்தில் போவீங்க சொர்க்கத்திற்கு. சீச்சி உலகம் இதோட அழிந்து போக வேண்டும். எல்லையற்ற தந்தை வருவதே புதிய உலகத்தை படைப்பதற்காக. தந்தை சொல்கின்றார், நான்
குழந்தைகளாகிய உங்களுக்காக உள்ளங்கையில் ஸ்வர்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். உங்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுப்பது இல்லை. நீங்கள் அனைவரும் திரௌபதிகள் ஆவீர்கள். அதனால் கூப்பிட்ட உடனே வந்து பாபா என்ன பண்ண போகிறாரு, உதவி செய்ய போகிறாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தேவதைகளை விட நீங்கள் சர்வோத்தம் பிராமணர்கள். இந்த ஆன்மீக போதையில் இருங்கள். ஞானம் மற்றும் யோகத்தின் மூலமாக ஆத்மாவை சுத்தமானதாக ஆக்குங்கள். செகண்ட் பாயிண்ட், அனைவருக்கும் சிவ தந்தையினுடைய அவதாரத்திற்கான வாழ்த்துக்கள் கொடுக்கப்பட வேண்டும். தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து பதீதமான நிலையிலிருந்து பாவனமாக ஆக்குங்கள். ராவணன் எதிரியிடமிருந்து விடுதலை பெறுங்கள். வரதானம், விஸ்தாரத்தினுடைய வண்ணமயமான கலர்ஃபுல் விஷயங்களிலிருந்து தன்னை ஒதுக்கி கொண்டு கடினமானதை இலகுவானதாக ஆக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுக. எப்பொழுது தந்தையை பார்ப்பதற்கு பதிலாக விஷயங்களை பார்க்கின்றீர்களோ அப்பொழுது அநேக கேள்விகள் உங்களுக்குள் உற்பத்தி ஆகின்றது. மேலும் சகஜமான விஷயம் கூட கடினமானதாக அனுபவம் ஆக தொடங்குகின்றது. ஏனெனில் விஷயங்கள் என்பது மரமாகும். மேலும் தந்தை என்பவர் விதையாவார். விஸ்தாரத்தில் செல்பவர்கள் எப்பொழுது மரத்தை கையில் எடுக்கின்றார்களோ அப்பொழுது தந்தையை ஒதுக்கி விடுகின்றார்கள். பிறகு விஸ்தாரம் என்பது ஒரு சிறையாக ஆகிவிடுகின்றது. இதில் மாட்டிக்கொள்கின்றார்கள். விஷயங்களுடைய விஸ்தாரத்தில் வண்ணமயமான விஷயங்கள் இருக்கின்றன. அது தன் பக்கம் உங்களை ஈர்க்கின்றது. எனவே விதை ரூப தந்தையின் நினைவின் மூலமாக புள்ளி வைத்துவிட்டு அதனிடமிருந்து தன்னை ஒதுக்கி கொள்ளுங்கள். அப்பொழுது சகஜ யோகியாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன் சொல்கிறாரு, நான் மற்றும் எனது என்ற கலப்பு உலோகத்தை அழித்து விடுவதுதான் உண்மையான தங்கம் ஆகுவதாகும். தங்கத்தில் அலாய் மிக்ஸ் ஆகிருக்கு. சில சமயம் காப்பரை கலப்பாங்க, சில பேர் இரும்பை கூட கலந்துடுறாங்க. கலியுகம் இல்லை. அப்போ அதனால் தங்கம் சீக்கிரம் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அந்த அல்லாயெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா மீண்டும் சொக்க தங்கமாக ஆயிடுவீங்க. அதனால் ஆத்மாவில் கலந்துருக்கக்கூடிய அந்த கலப்படத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். நான் மற்றும் எனது என்ற கலவையை அழித்து அந்த நான் யார் தெரியுமா? அபிமானம், என்னுடையது. இந்த ரெண்டு இருக்கிறதுனால தான் நாம் ஒரிஜினல் தங்கம் இன்றைக்கி அலாயே மிக்ஸ் ஆகிருக்கு. காரணம் இந்த ரெண்டு விஷயந்தான். அதை எடுக்கிறதுக்கு இன்னொரு ஐடியா பாபாவே சொல்லியிருக்காரு. நான் அப்படின்னும் பொழுது நான் ஒரு ஆத்மா, நான் பரம் பவித்ர ஆத்மா, நான் மாஸ்டர் சர்வசக்திமான், நான் விஸ்வ கல்யாண்காரி. அதுபோல் தன்னுடைய ஸ்வமானில் இருக்கணும். நான் உடனே ஆத்மா போட்டுக்கணும். சுயமரியாதை நிறைஞ்ச ஆத்மா நான். அடுத்து எனது மேரா பாபா, என்னுடையவர் சிவ தந்தை ஆவார். எந்த மேராவும் என் கூட வரப்போகிறதில்லை. எல்லா மேராவும் தேர ஆக்கிட்டு என்னுடையது எல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிவபாபா என்னுடையவர் போதும்ல. இந்த ரெண்டு விஷயத்தில் மாற்றிட்டா நம்ம தங்கமாக ஆயிடலாம். நான் ஒரு ஆத்மா, மேரா பாபா என்னுடைய பாபா. இந்த ரெண்டு மாற்றம் கொண்டு வந்துட்டோம்னா எல்லாம் போயிடும். நம்ம தங்க உள்ளம் உடையவர்களாக கடவுள் படைக்கிற அந்த கோல்டன் ஏஜுக்கு நம்மளால் போக முடியும். நல்லது. ஓம் சாந்தி.